ஒரு அழகான கிராமம், அதில் ஒரு சின்ன குடும்பம், ஒரு அப்பா அம்மா பையன். இந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் ஒரு சின்ன இட்லி கடையை நம்பி தான் இருக்கும். அந்த அப்பா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, பயங்கரமாக அந்த ஊர் மக்களையும் அந்த ஊர் மண்ணையும் அந்த ஊர் கலாச்சாரத்தையும் நம்பக்கூடிய ஒரு ஆள். அகிம்சை வழியில் போகணும் அப்படின்றதில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன். அவருக்கு இட்லி சுடுறது அவ்வளோ பிடிக்கும். அவ்வளவு ஆத்மார்த்தமாக அதை செஞ்சு கொடுக்குறதுனால அந்த டேஸ்ட் பயங்கர சூப்பராக இருக்கும். எல்லா மக்களும் அங்கே தான் போவாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும் அவர் கடையில் எப்போதுமே. அவரை பார்க்குற அவங்க பையன், நான் அப்பா மாதிரி ஆகணும், அப்பா மாதிரியே பெரிய குக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்து ஒரு கேட்ரிங் காலேஜ் சூஸ் பண்ணிடுவார். பெரிய குக்காகவும் ஆகிடுவார். ஒரு நாள் அப்பா கிட்ட வந்து, அப்பா உங்கள் கடையுடைய ரெசிபி சொல்லுங்கள், நான் ஒரு 10 கடை ஆரம்பிக்க போகிறேன் உங்கள் கடை மாதிரியே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவங்க அப்பா வந்து, இல்லைப்பா ஒரு கடை தான் என்னால் பார்த்துக்க முடியும், 10 கடை என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா அப்படின்னு கேட்பார். இல்லை நீங்கள் ரெசிபியை மட்டும் சொல்லுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படிப்பா, என் கையால் சமைச்சு கொடுத்தா தானே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வெறும் இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டா எப்படி டேஸ்ட்டு வருமா, கைப்பக்குவம் வராது இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார்.